செங்கண்ணங்கிட்ட நியாயம்னா நியாயம்தான். தங்கையாயிருந்தா என்ன, தாயாயிருந்தா என்ன, மகளாயிருந்தா என்ன, தப்பு தப்புதான். ஏன்னா நிக்கிறீங்க? பாபுவோட நெத்தில சூடு போட்டவன வெளியே துரத்துங்க. ராணி சிங்கத்துக்கிட்ட போடுங்க. செங்கண்ணா, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின குற்றத்துக்காக என்ன வேணா சிங்கத்துக்கிட்ட இறையாக்கு. ஆனா ராணியை விட்டுடு. அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் பழைய பாபுவா மாறிடுவேன். வேண்டாம் அண்ணா, உன் சம்பிரதாயப்படி சாகடிக்க வேண்டியது பெண் தானே, அதனால என்ன கொண்டுடு, அவரை விட்டுடு, அவரை விட்டுடு. ராணி, நீ செத்து நகமாயறதா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? ராணி இல்லைன்னா நானும் இல்லை. அதனால என்னையும் சாகடிச்சு. ஏண்டா முழிக்கிறீங்க? ரெண்டு பேரையும் சேர்த்து சிங்கத்துக்கிட்ட வீசுங்களா. நிறுத்துங்க. செங்கண்ணா, செங்கண்ணா, என்ன இதெல்லாம்? ஐயா, உங்க மகன் எனக்கு தெரியாம என் தங்கச்சியை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டான். தப்பு செங்கண்ணா. ஆரம்பத்துல உன் தங்கச்சியை விரும்பினது உன் கூட்டாளி கோபு ராணி மேல ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட அனுமதி வாங்குறது கூட்டிட்டு வந்தான். அது விஷயம் புரியாம இந்த விளையாட்டு போய் அவ கழுத்துல தாலியை கட்டிவிட்டான். இவ்வளவுதான் நடந்தது செங்கண்ணா. உன் குடும்ப வாழ்க்கையிலேயே நான் குறுக்கிட்டேன். உன்னுடைய காதல் பாதையிலேயே நான் கால் எடுத்து வச்சேன். உன்னுடைய கற்பனைக்கையும் கனவுகளையுமா நான் அழைச்சேன். என்ன கொடுமை, என்ன கொடுமை. இப்பதான் எனக்கு தெரியுது, நான் துரோகம் செஞ்சது செங்கண்ணனுக்கு இல்லைன்னு. எங்க எனக்கு தான், எங்க உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கவே கூடாது. நினைக்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன். அந்த இந்த கையாலேயே தம்பி தம்பி, நீ ஒரு தப்பு செய்யலடா, நீ ஒரு தப்பு செய்யல. கொஞ்சம் பொறுமையாருடா, கொஞ்சம் பொறுமையாரு. அப்பா, என்ன காரியப்பா செஞ்சுட்டீங்க? செங்கண்ணா, நீ குறிப்பிட்ட குற்றவாளி நான் தான். இனி வம்போ வாதமோ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளதான். அட, தப்பு செஞ்சவன் நான் தான். தண்டனை அனுபவிக்க வேண்டியதை நானே. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது. வார்த்தை மீறி நீ பேசுன. செங்கண்ணா, ஏன் பேசாம இருக்கிற? பேசு பேசு. நல்லா இருக்கு கோப்பு. தம்பியை காப்பாத்துறதுக்காக அவன் செய்த தப்பை தூக்கி உன் தலைமையில போட்டுக்கிட்டா அதை நான் நம்பிடுவேனா? இல்ல செங்கண்ணா, உனக்கு தெரியாது. நான் சொல்றதை நம்பு. என் தம்பியையும் உன் தங்கச்சியையும் விட்டுடு. குற்றவாளியான என்ன நீ சிங்கத்துக்கு இரையாக்கு, என்ன நீ இரையாக்கு செங்கண்ணா, என்ன இரையாக்கு. கோப்பு, தயவு செய்து இந்த விஷயத்துல நீ தலையிடாது. எங்க சம்பிரதாயத்தும் உனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இங்க இருந்து போயிடு. என்ன சம்பிரதாயம்? ஒரு பெண்ணு ஒருத்தனை விரும்பினா அவனை சிங்கத்துக்கு இரையாக்குறதா? சம்பிரதாயம் இல்ல, முட்டாள்தனமான மூட பழக்கம். என்ன எது வேணாலும் சொல்லு, அதுக்கு உனக்கு இருக்கு. ஆனா எங்க சம்பிரதாயத்தை அவமதிக்க உனக்கு மட்டுமல்ல, வேற எவனுக்குமே உரிமை இல்லை. என்ன, என் தம்பியையும் அவன் மனைவியும் காப்பாத்துங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப அது மட்டுமல்ல, பழமை பாசி படர்ந்து அறியாமை குளத்துல மூழ்கி கிடக்கிற உன்னையும் திருத்தி தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமையும் எனக்கு வந்தாச்சு. திருந்துட்டுமா? நிறுத்த மாட்டேன். மூடத்தனத்தையும் மூர்க்கத்தனமான அந்த சிங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஒழிச்சு கட்டினேன். ஆஹா, அப்படி வா ராஜா. என்ன நீ திருத்துறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அந்த சிங்கத்தவனால ஜெயிக்க முடியுமா? என்ன, என் வீரத்துக்கு பாசத்துக்கு சேர்த்து சவால் விடுறேன். இதுல நீ ஜெயிக்க, நீ சொல்லபடி நான் கேட்கிறேன். ரெண்டு பேரும் அழக தள்ளுங்களா. மூணு ஆளே இருக்கு. ஒண்ணுல சிங்கம், இன்னொன்னு புலி, இன்னொன்னு தம்பி ராணி இருக்காங்க.
அறையில ராணியும் தம்பி இருக்காங்க கண்டுபிடிச்சு கதவை திறந்து அவங்களை கூட்டிட்டு போகலாம். அது இல்லாம சிங்கமோ புலியோ வெளியே வந்தா வெற்றியோ தோல்வியோ அது விதியை பொறுத்து இருக்கு. ஆகட்டும். பூனை இல்ல நாயும் இல்ல புலியை திங்கணும். எத்தனை நாளா பட்டியா போட்டு வச்சிருக்காங்க பாய் பட்டி. இங்க போங்கப்பா. ஐயோ வேணாம். பலத்தை காட்டி பாசத்தை நிலநாட்டின உன்னை பார்த்து நான் வெட்கப்படுறேன் கோப்பு. தம்பிக்காகத்தான் உயிரையே துரும்பா நினைச்சு போராடின வீர நீ என் தங்கைக்கு மூட பழக்கத்துக்கு பலியாக்க இருந்த முட்டாள் ராஜன். தோழர்களே, குருடனா இருந்த எனக்கு கோப்பு பார்வையை கொடுத்துட்டான். இவன் குறிப்பிட்ட மாதிரி இதுவரைக்கும் நாம கட்டி அழுதுகிட்டு இருந்த சம்பிரதாயம் எல்லாம் வெறும் மூட பழக்கம் தான். அதை இதோட நிறுத்திடுங்க, இல்ல என்ன இந்த பதவியில இருந்து நீக்கிடுங்க. என்ன சொல்றீங்க? சொல்றது நம்ம குறித்த சம்பிரதாயத்துல கூழ்ந்து போச்சிருவோம். இல்லம்மா, நீதான் என்ன மன்னிக்கணும். பாபு, இதோ ராணி. வேண்டாம், எங்க அண்ணனுக்கு நான் செய்த துரோகத்தை இனிமே நான் தொடரவே மாட்டேன்.
என்ன மன்னிச்சு நான் உங்களுக்கு செய்த பாவத்துக்கான பிராயச்சித்த பண்ணிக்கிறேன். இல்லடா நாடகம் இது. இல்லப்பா. எனக்கு அப்பவே தெரியும் கோபுவாவது ராணியை விரும்புறதாவது இப்படிப்பட்ட துணிச்சல் எல்லாம் பாபுவுக்கு தான். இப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது. அண்ணன் எனக்கு வாழ்வு